இவங்க ஒரு டிராயிங் டீச்சர்ன்ட்டு அவங்க கிட்ட போய் சொல்லி கிளாஸுக்குலாம் வர சொல்லிட்டாங்க. இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம நிஜமாலே இருக்கிற ஒரு பிரைவேட் ஆர்ட் ஸ்கூலுக்கு போய் நான் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும், ஆனா பெருசா சம்பளம்லாம் எதிர்பார்க்கல, அதான் உங்க இன்ஸ்டிடியூட்ல என்ன டியூட்டரா சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டு ஜாயின் பண்ணி அடுத்த நாளே ஷாஹானை கூப்பிட்டு மாடலா உட்கார வச்சு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வரைய வச்சிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாலும் இவங்க அவனை பங்கமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வரைஞ்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு அவங்க கிட்ட, ஏங்க இவரே அடுத்த வாரமும் நம்ம மாடலா கூட்டிட்டு வரீங்களான்றாங்க. அப்படியா, இவரே தான் வேணுமா, சரி ஓகே ட்ரை பண்றேன், இப்ப கிளாஸ் முடிஞ்சிடுச்சு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி, பரவாயில்லையே இவ்வளவு பேஷன்ஸா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வாரமும் நீங்க தான் வரணும்ன்றாங்க, ஆனா அடுத்த வாரம் நீங்க இதே போஸ ட்ரெஸ் இல்லாம கொடுக்கணும், பசங்க அனாட்டமி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றாங்க. அதை கேக்குற ஷாஹானோ, ஹே பொண்ணே உனக்காக தான் நான் இங்கே இப்ப வந்திருக்கேன், நீ இதுல ட்ரெஸ் இல்லாம வேற போஸ்ட் கொடுக்கணும்ன்றியா? ஆமா தப்பான எண்ணம்லாம் இல்ல, ஸ்டடிஸ் தானே, நான் வேணா உங்களுக்கு வேஜஸ் டபுளா வாங்கி தரணுமான்னு கேக்குறாங்க. ஹே பொண்ணே ஒழுங்குமுறையா ஓடி போயிட்டு இனிமே நான் பார்க்க வராதுன்ட்டு அவங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் அவனை பார்க்கலாம்ட்டு வந்தா அந்த இடம் ரெண்டுக்கு விடப்படும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இவங்க செம்ம ஷாக்காக உள்ள போய், நீங்க யாரு ஷோஹானுங்க, ஏன் இந்த இடத்த வாடகை விடுறதா எழுதிருக்கீங்கன்னு கேட்க, இதோ பாருமா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, இங்க இருந்தவன் அவசரமா அவன் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டானா, இந்த இடத்தோட சொந்தக்காரங்க என்ன கிளீன் பண்ண சொல்லி வர வச்சிருக்காங்க, மத்தபடி எனக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க வாடகைக்கு வரதா இருந்தா இடத்த சுத்தி பாருங்க, இல்லனா தொந்தரவு பண்ணாம கிளம்புங்கன்ட்டு போயிடுறாரு. ஹீரானோ மனசு கேட்காம அங்க இருந்து சோகமா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு திரும்பி வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவன் வந்துட மாட்டானா, அவன் மறுபடியும் வந்துட மாட்டானான்ட்டு. ஆனா அந்த இடத்துக்கு ஷோஹானும் திரும்ப வந்த மாதிரி தெரியல, அண்ட் புதுசா வாடகைக்கும் யாரும் வந்த மாதிரி தெரியல, இடமே அமைதியா இருக்கு. மனசொடைஞ்சு போற ஹீரானோ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான் பாரு, நம்மளை பத்தி அவன் நினைச்சு கூட பாக்குறது இல்ல போல, நாம தான் அவன் பின்னாடி லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கும் போல, இத்தனைக்கும் அவன் நம்ம கிட்ட பாசமா எதுவும் பேசினது கூட இல்ல, ஏன் ஹீரான் இப்படி பண்றேன்ட்டு அவங்களே அவங்க கேள்வி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அங்க இருக்கிற மேட் ஆண்டியோ ஜாலியா அரட்டை அடிச்சு அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பேசிட்டு இருக்காங்க. ஹீரான் அவனுக்கு எத்தனை மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஷோஹானை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரூம்ல எப்படி தனியா அடைஞ்சிட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்களோ திரும்பி அதே ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. கடவுளே எதுக்கு என்ன அவனை பார்க்க வச்ச, எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கே, இப்போ எதுக்கு என்ன அவனை பார்க்க விடாம தடுக்கிற, அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிடும் போது நான் எதுக்கு சந்தோஷமா துள்ளி குதிச்சேன், ஏன் கடவுளே இப்படி எல்லாம் பண்றேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இவன் அங்க வந்து, ஹீரா நின்னுட்டே தூங்கிட்டு இருக்கியா, என்னடி ஆச்சு உனக்குன்ட்டு கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா, ஹே நீ எப்படா கதவு தட்டாம உள்ள வந்த, நீ எதுக்கு இங்க வந்த, ஒழுங்கா வெளியே போட்டு திட்டுறாங்க. சத்தத்தை கேட்டு ஹீரானோட அம்மா உள்ள வந்து, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சண்டை போடாம பேசிக்கங்கன்ட்டு சொல்லிட்டு போனா. ஹீரான், நான் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு உன்னை இன்வைட் பண்ணலாம் தான் கூப்பிட வந்தேன்னு சொல்ல, சரி நான் வரேன் கிளம்புன்ட்டு அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை ஷோஹானை பார்த்துட்டு வந்துடலாம், அவன் இல்லாட்டியும் அவன் இருந்த இடத்தையாவது பார்த்துட்டு வந்துடலாம்னு ஓடி வந்து பார்த்தா அங்க ஷோஹான் இருக்கான். அவனை திரும்ப பார்த்த சந்தோஷத்துல அவன் சொல்லாம போயிட்டான்ற கோவத்தை மறந்து, இனிமேல் இப்படி சொல்லாமலாம் எங்கேயும் போகாதீங்க, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, கடையை காலி பண்ணிட்டு இருக்கேன், இனிமே இங்க ஹேர் வாஷ் ஹேர் கட்லாம் பண்ண போறது இல்லைன்னு சொல்ற சமயத்துல அங்க செவுத்துல மாட்டிட்டு இருக்க ஒரு பூ பிக்சரை பார்த்து, இந்த போட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் நடு வீட்டுல மாட்டிருக்கீங்கன்னு கேட்க, ஹே இது நான் ரேண்டமா வாங்கின ஒரு பிக்சர் தானே சொல்ல, ஓஹோ சரி சரி, அந்த பிக்சர்ல இருக்கிற பூ என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைக்காத, சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு என்னன்னு சொல்லுதுன்றாங்க. அப்ப வெளியே இருந்தா அவனோட ஃப்ரெண்டு ஷோஹானே எல்லாமே ரெடி, வா உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு கூப்பிடுறான். இவங்களும் இன்னைக்கு உங்க பர்த்டேவா, நானும் கலந்துக்கவான்னு கேட்டு அங்க செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தா ஷோஹானோட ஹவுஸ் ஓனர், என்ன இந்த பொண்ணு உன்னோட ரெகுலர் கஸ்டமர், என்ன அதுக்குன்னு இப்படியா எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு கேட்க, அவனோட ஃப்ரெண்டு ஹவுஸ் ஓனரே அவங்க எப்பயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, நீங்க போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்க குடிக்கலாம்னு அம்ஷு ஹீரான் கிட்ட, நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாத, ஷோஹான் இருக்கான் நான் இருக்கேன் ஃப்ரீயா இருன்னு சொல்ல, அப்ப ஷோஹான் உனக்கு பிடிச்ச இடத்துல எங்கேயாச்சும் போய் உட்காருன்னு சொல்ல, இவங்க டக்குன்னு சேர் எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்திலே வந்து உட்காருறாங்க. நீங்க தானே சொன்னீங்க பிடிச்ச இடத்துல உட்காரலாம்ட்டு, எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்குன்ட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரான், சாரி எனக்கு உங்களோட பர்த்டேன்ட்டு தெரியாது, இல்லனா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன், இப்போ நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க, ஷோஹானோ பதிலே சொல்லாம பீர் அடிச்சிட்டு இருக்கான், அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரானோ, என்ன மகா குடிக்காரனா இருப்பான் போலியே இவன், யோ உன்கிட்ட தான் பேசுனுகிறேன் வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லுன்னு கேட்க, சரி நீ நல்லா வரைவல்ல, எனக்கு மங்கி கிங் பிக்சர் ஒன்னு வரைஞ்சி என்னோட பர்த்டே கிஃப்டா தான்ட்டு கேக்குறான். மங்கி கிங் பிக்சரா, யோ என்ன குழந்தையா நீ, சரி ஓகே நீ முத என்கிட்ட கேட்டது நான் வரைஞ்ச உனக்கு தரேன்ட்டு சொல்லி, அப்புறம் சார் என்ன சொந்த ஊருக்குலாம் போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டனே, என்ன ஆச்சு என்ன விஷயம், சொல்லாம ஏன் அப்படி போனீங்க அப்படி இப்படின்னு ஹீரான் அவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் கிட்ட பதிலே வராதனால தலையை சுரிஞ்சு அப்படியே உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஷோஹான் எதையோ நினைச்சு சடனா கண் கலங்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதை கவனிக்கிற ஹீரானா அவன் கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்காம அவனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் அங்க வந்து, எப்பா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டு ஒவ்வொருத்தருக்கா டாடா காமிச்சு அமிச்சிட்டு இருக்க சமயத்துல ஹீரான், அண்ணா நைட்டு ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, இப்போ டிராவல் பண்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, நீ ஏன் தங்கச்சி பயப்படுற, அன்டைம்ல உன்னை இப்படி தனியா டிராவல் பண்ண விட்டுருவோமா, ஷோஹான் அவன் வீட்டுல தனியா தான் இருக்கான், நீ நைட் அவன் வீட்டுல போய் தங்கிட்டு காலைல கிளம்புன்றான். அப்ப ஹவுஸ் ஓனர் அங்க வந்து, ஆமா ஷோஹான் நானும் இன்னைக்கு உன் கூடயே தங்குறேனே ஹாப்பி பர்த்டேன்ட்டு அவனை கட்டிப்பிடிக்க வராங்க. உடனே ஹீரானோ அவங்கள தடுத்து, யோ அவ கட்டிப்பிடிக்க வரா அப்படியே நின்னுகிற நீ நவுந்து போக மாட்டியான்ட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஷோஹானோ, அவ கட்டிப்பிடிச்சா உனக்கு என்னன்னு கேட்க, எனக்குலாம் ஒன்னும் இல்லையே, இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்பெல்லாம் பண்ணலாமா, அதான் கேட்டேன்னு சொல்ல, சரி வா ஹவுஸ் ஓனர் என்னோட ஃப்ரெண்ட் அவங்க
வீட்டுல விட்டுருவான். நீ வா நாம போலாம்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இங்க அந்த ஹோட்டல் ஓனரோ ஷோஹானை பார்த்து, ஷோஹான் நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்கியா, அதுவும் இந்நேரத்துல? என்னால நம்பவே முடியல, இவ்வளவு வருஷம் கழிச்சு என்னோட ஹோட்டலுக்கு இந்நேரத்துல வந்திருக்க, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா ஷோஹான் அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஹேரான காமிச்சு, இவன் இன்னைக்கு நைட் இங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் தரியான்னு கேக்குறான். ஹேரானோ இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி தனியா வந்து ஹோட்டல்ல தங்க வைக்கிறான் பாரு, இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருப்பேன் நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஹோட்டல் ஓனரோ, நீ கேட்டு என்னைக்கு நான் இல்லன்னு சொல்லியிருக்கேன் ஷோஹான், நான் இவளை பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லி ஹேரான் கிட்ட, எந்த ஊருமா நீ, ஷோஹான் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதே அதிசயம், இவ்வளவு அக்கறையா அவனே கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டியான்னு கேட்க ஹேரான், உங்களுக்கு ஷோஹானை பத்தி தெரியுமான்னு கேட்க, ஏதோ தெரியும், அவனை நான் 10 வருஷமா இந்த ஊர்ல பாத்துட்டு இருக்கேன், அவனை ட்ரை பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது தெரியுமா இந்த ஊர்ல, நான் கூட ட்ரை பண்ணிருக்கேன்னா பாரு, சரி ஓகே விடு, நீ தான் லக்கி கேர்ள், போய் தூங்கு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுன்ட்டு அந்த ரூம் காமிச்சிடுறாங்க. விடிஞ்சோன ஹேரான் ஷோஹான் கேட்ட மாதிரி அவனுக்காக மங்கி பிக்சர் வரைஞ்சு அவனுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீங்க கேட்டதை நான் உங்களுக்காக பண்ணிட்டேன், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் எனக்காக பண்றீங்களா, நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு சமைச்சு தரீங்களா, நான் மதியம் உங்க கூடவே சாப்பிட்டு கிளம்புறேன்ன்றாங்க. ஷோஹான் அவனுக்காக இவங்க வரைஞ்ச பிக்சரை பார்த்து, சரி ஓகே நீ வரைஞ்சதுக்காக சமைக்கிறேன்ட்டு செம்மையா சமைச்சு மதியம் 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. ஷோஹான் சமையல டேஸ்ட் பண்ற ஹீரான், யோ யார் நீ இவ்வளவு டேஸ்டா சமைச்சிருக்க, ஆமா நிஜமாலே ஆக்சுவலா நீ யாரு, ஹேர் கட் பண்ற, கார்டனிங் பண்ற, நல்லா சமையலும் செய்யற, யாருப்பா நீன்னு கேட்டா, ஹே ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டு கிளம்பு, கேள்வியா கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது, உன்னை வீட்டுல தேட மாட்டாங்களா அப்படின்ட்டு திட்டுறான். சரி சரி திட்டாத, எனக்கு திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, நான் உன்னை ஒரே ஒரு போர்ட்ரேட் பிக்சர் வரைஞ்சிக்கிறேன் ஷோஹான்ட்டு அவனை உட்கார வச்சு வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஷோஹானோ என்னடா இந்த பொண்ணு நம்மளை விடவே மாட்டேன்றாளேன்ட்டு உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். எப்பதாண்டி வரைஞ்சு முடிப்ப, சீக்கிரமா வரையன், நான் கார்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, தோ இருங்க வரைஞ்சு முடிச்சுட்டு அவங்க வரைஞ்சதை கூப்பிட்டு காட்டுறாங்க. அதை பாக்குற ஷோஹானோ, சீரியஸா சூப்பரா வரைஞ்சிருக்க, உன் திறமையை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாமலன்றான். ஹேரானோ, தேங்க்யூ, எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு, நான் உங்களை ஒரே ஒரு தடவை நியூடா வரைஞ்சிக்கவான்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னா ஷோஹானோ, சீரியஸ்லி இதுக்காக தான் என் பின்னாடியே நீ சுத்தி வந்துட்டு இருக்கியா, இந்த காலத்து பொண்ணுங்களாம் எல்லாத்தையும் வேகமா பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு உணர்வே இல்லாம சும்மா டெம்பரரி என்ஜாய்மெண்ட்டை தேடி சுத்திட்டு இருக்கீங்களான்னு திட்டா, அதை கேட்டு செம்ம காண்டாவர ஹீரானோ, யோ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன பத்தி அப்படின்னு எழுந்து அவனோட கழுத்து புஷி அவனை திட்டுற மாதிரி போய் அவனோட லிப்லயே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்படியே லைட்டா ஷையாயே விலகி, நான் அப்படியே பாத்துட்டு இருக்க நீ பண்ணலாம் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஷோஹான்னு சொல்ல, இவன் அவங்களோட கண்ணத்தை பிடிச்சி அவங்களோட கை விரல்கள் எல்லாம் கோர்த்தா அவங்கள பக்கத்துல இழுத்தா ஹீரானோட உடம்பெல்லாம் நடுங்குது. அப்ப ஷோஹான், ஹே பொண்ணே இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்க, ஹீரானோ அப்படிலாம் இல்லையேன்னு சொல்ல, ஹே உன் கை காலு உடம்பெல்லாம் நடுங்கிறது எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, ஹீரான் ஷோஹானோட கண்ணு க்ளோஸா பார்த்து ஷைலா அவனை தள்ளி விட்டு யோ போயான்ட்டு வெளியே ஓடி வராங்க. ஹீரானுக்கோ சரியான வெக்கம், மனசெல்லாம் படபடன்னு துடிக்குது, ஓடி வந்து பயங்கரமா மூச்சு வாங்குது, எப்படி இவ்வளவு தூரம் தைரியமா வந்தா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷப்பட்டு, கடவுளை இனிமே நான் அவனை பார்க்கவே மாட்டேன்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன், அவனை திரும்பவும் என்னோட வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். அண்ட் கைஸ், நான் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எடிட்டிங், ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர் எல்லாமே தனியா பண்றதால உடனே என்னால அப்லோட் பண்ண முடியல, இருந்தாலும் நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோஸாவது போடலாம்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீரிஸ் மட்டும் இல்லாம மூவி ஸ்டோரிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த பார்ட்ல சந்திப்போம், அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற மூவி ஸ்டோரிஸை பார்த்துட்டு இருங்க. We'll meet you on the next story. Until then, take care, bye.